வணக்கம். இந்த வீடியோல திருவாரூர் தேர் எப்படி தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிற கதையை பார்க்க போறோம். திருவாரூர்ல பிறந்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. வெவ்வேறு ஊர்களில் பிறந்த நமக்கெல்லாம் இந்த திருவாரூர் தியாகராஜசாமி எப்படிப்பா மோட்சம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, வருஷா வருஷம் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல அவருடைய தேருடைய வடத்தை வந்து பிடிச்சா போதும், பிடிக்கிற அத்தனை சனத்துக்கும் கைலாசத்துல இடம் உண்டுங்கிறாரு. இப்படி தவம் கிடக்காம வேண்டி விரும்பி வரம் கேட்காம அவருடைய தேர் வடத்தை மட்டும் தூக்கி பிடிச்சதுக்கே மோட்சம் அப்படின்னு சொன்னா அந்த தேருக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும், அதுல உட்கார்ந்து வரக்கூடிய தியாகராஜ பெருமானுக்கு எவ்வளவு மகிமை இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், திருவாரூர் தேரு தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேரு, உலகத்திலேயே ஒசரமான 1 நம்பர் தேரு. இந்த தேரு வீதியில ஓடி வார வழிபூரா தங்க பூக்களையும் வெள்ளி பூக்களையும் சோழ ராஜாமாரு தூவி தூவி வரவேத்தாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தேரு. இதெல்லாம் இருந்தாலும் சாமிக்காகத்தான் தேரே தவிர தேருக்காக சாமி கிடையாது. அதனால முதல்ல தேரு மேல ஏறி வரக்கூடிய தியாகராஜ சாமிக்கு ஏன் மேல் லோகத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு வர வேண்டிய தேவை உண்டாச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த தேர் உருவான கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இங்க திருவாரூர்ல இருக்கக்கூடிய கோயிலுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டா திருவாரூர் தியாகராஜர் கோயில்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யார் இந்த தியாகராஜ சாமி, அவருக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சு, ஏன் இத்தம் பெரிய தேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, தியாகத்துடைய வடிவமா இங்க இருக்கக்கூடிய சாமி இருக்கிறதுனாலதான் அவருக்கு பேரே தியாகராஜர். தியாகத்தின் வடிவமா, உலகத்துக்கே ராஜாவப்பா இவரு யாருக்காக எதை தியாகம் பண்ண வேண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, புராணத்துல சொல்லப்பட்டபடி பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கும் போது ஆழகால விஷம் வெளிப்பட்டு வரும்போது தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த விஷத்தை எல்லாம் அருந்தி ஒரு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணின நம்ம சாமி தான் தியாகராஜ சாமி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல ஆழகால விஷம் குடிச்சிருந்த சிவபெருமானுடைய உடம்புல இருந்து ஒரு சுயம்பு திருமேனி பிரிஞ்சு வருது. சுயம்புன்னு சொல்லிட்டாலே நமக்கு லிங்க திருமேனி மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனா ஒரு லிங்கம் இல்லாமல் ஆண்டவனுடைய அச்சு அசலான அந்த திருமேனியே சிவபெருமானுடைய உடம்புல இருந்து வெளிப்பட்டு வந்ததாகவும், அப்படி தானாக தாந்தோணி சுயம்பா வந்த தியாகராஜருடைய விடங்க திருமேனியை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய மார்புல வச்சு விஷ்ணு பரமாத்மா பலகாலமாக பூஜை பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. இந்த சிலைக்கு ஏன் விடங்கம் அப்படின்னு பேருனா, டங்கம் அப்படின்னு சொன்னா சின்ன உளி, அதாவது இந்த சிற்பிகள் பயன்படுத்தக்கூடிய சின்ன உளி அப்படின்னு பேரு. விடங்கம்னு சொன்னா அந்த உளிபடாமல் செதுக்கப்பட்ட ஒரு சிலை அப்படின்னு அர்த்தமா. அப்படிப்பட்ட சிலையானது இப்ப விஷ்ணு பரமாத்மா கிட்ட இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சமயத்துல விஷ்ணு பரமாத்மா கிட்ட இருந்து பிரம்மதேவருடைய கைக்கு மாறி பிரம்மதேவர் கொஞ்ச காலம் அதுக்கு பூஜைகளை பண்ணி வரும்போது அவரிடமிருந்து இந்திர தேவனுடைய கைக்கு மாறி இப்போ இந்திர தேவன் சொர்க்கத்துல வச்சு இந்த உளிபடாத சிவபெருமானுடைய விடங்க சிலையை வச்சு பலகாலமாக பூஜை பண்ணிட்டு வராரு. இப்போ இந்திர தேவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அது என்னன்னா, அசுரர்களுடைய அட்டகாசமானது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. எப்பெல்லாம் இப்படி அசுரர்களுடைய அட்டகாசம் அதிகமாகுமோ தேவர்கள் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா மும்மூர்த்திகள் கிட்ட போய் முறையிடுவாங்க. இந்த கதை தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த காலத்துல இந்திர தேவன் போய் முறையிடுறதுக்கு பூமியில உதவி கேட்கறதுக்கு இன்னொரு மனுஷன் இருந்தாரு. அவர் யாரு, தேவர்களுக்கே உதவி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அவருடைய பேரு முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தேவர்களுக்கே உதவி செய்யற அளவுக்கு எப்படி அவ்வளவு பலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அவருடைய முற்பிறவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கைலாச மலையில இருந்த ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மரத்து மேல இருந்த ஒரு குரங்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை பூரா பிச்சு பிச்சு சிவபெருமான் மேலையும் பார்வதி தேவி மேலையும் போட போக, அதனால பார்வதி தேவி கோவப்பட்டு அந்த குரங்குக்கு சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. ஆனா சிவபெருமானோ நம்ம உட்கார்ந்து இருக்கிறது வில்வ மரம், அந்த வில்வ மரத்துக்கு மேல தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குரங்கு நமக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணதுனால அதுக்கு நம்ம சாபம் கொடுக்க முடியாது, வரந்தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குரங்கானது சிவபெருமானுடைய காலை வந்து சுத்தி அவருடைய காலை பிடிச்சிக்கிறது. நீ செஞ்ச இந்த புண்ணியத்தினால அடுத்த ஜென்மத்துல பூலோகத்துல ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியா நீ பிறப்ப அப்படின்னு அந்த குரங்குக்கு ஒரு வரம் கொடுக்கிறாரு. ஆனா ஆண்டவனே என்ன கைலாச
கைலாசத்துல இருந்து அனுப்பிடாதீங்க, நான் குரங்கா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க காலை சுத்திக்கிட்டு உங்க கூட இருக்கனே தவிர நான் பூமிக்கு போகவும் விருப்பப்படல, ஒரு மிகப்பெரிய ராஜாவாகவும் விருப்பப்படல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, கொடுத்த வரம் கொடுத்ததுதான், பூமிக்கு போன பிறகும் நீ ஒரு மிகப்பெரிய சிவபக்தனா இருப்ப, எனக்காக பல கோயில்களை எல்லாம் கட்டுவ, உன்னால சாதிக்க முடியாத விஷயங்கள் பூமியில எதுவுமே கிடையாது அப்படின்னு சிவபெருமான் சொல்ல போக, இருந்தாலும் அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, சாமி நீங்க சொன்னதுனால நான் ராசாவாக ஒரு சக்கரவர்த்தியாக பூமியில போய் பிறக்கிறேன், ஆனாலும் உங்களை நான் மறக்க கூடாது, ராஜாவாயிட்டமே அப்படிங்கிற கர்வம் என் தலையில ஏறிடக்கூடாது, அதனால இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்தை அடுத்த பரவி வந்தாலும் நான் ஞாபகத்தில் வச்சுக்கும்படியாக என்னுடைய முகத்தை மட்டும் குரங்கு முகமாகவே அடுத்த பரவியிலையும் படைச்சு அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கிக்கிட்டு முசுகுந்த முகத்தோடு, அதாவது குரங்கு முகத்தோட இருக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக, முசுகுந்த சக்கரவர்த்தியாக இந்த மாந்தாதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜா சோழ வம்சத்துல முற்காலத்தில் பிறந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் அந்த பூலோகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பராக்கிரமம் பொருந்திய ராஜாவா இருந்ததுனால அசுரர்களை சமாளிக்கிறதுக்காக தேவர்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுமோ அப்போ இந்திரன் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய உதவியை கேட்கிறாரு. இப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட போர்ல நிறைய தடவை தேவர்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இதுக்கு நன்றி கடனாக, நண்பா நீ எனக்கு பல தடவை உதவி செஞ்சிருக்க, உனக்கு நான் ஏதாவது பரிசு கொடுத்தாகணும், உனக்கு இந்த இந்திரலோகத்துல வேணுங்கிறது எதுனாலும் கேளு கொடுக்கிறேன் அப்படின்னு இந்திரதேவன் சொல்ல போக, எனக்கு எதுவும் வேண்டாம்னு முசுகுந்த சக்கரவர்த்தி பல தடவை சொல்லி பார்க்கிறாரு. ஆனாலும் இந்திரதேவன் வற்புறுத்துறதுனால இவ்வளவு காலமாக நீங்க வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விடங்க திருமேனியை, அந்த சிவபெருமானுடைய சுயம்பு உருவத்தை எனக்கு வச்சு பூஜை பண்றதுக்கு பூலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்திரதேவன் கிட்ட கேட்டுறாரு. இந்திரதேவனுக்கு வேற எதை கேட்டிருந்தாலும் கொடுக்க மனசு இருந்துச்சு, அமிர்தம் கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பாரு, இந்திர பதவியே கேட்டிருந்தா கூட அவர் கொடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவனுடைய சுயம்பு திருமேனியாக வந்து நம்ம விடங்க திருமேனியா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மூர்த்தத்தை கேட்டுட்டாரு, இதை எப்படி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதேவன் ரொம்பவே குழம்பி போயிடுறாரு. அதனால நாளைக்கு கொடுக்கிற நண்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா தேவ சிற்பி மயன் அப்படிங்கிறவர் கூப்பிட்டு, நமக்கெல்லாம் விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு சிற்பியை பத்தி தெரியும், அதே மாதிரியே மயன் சொல்லிட்டு ஒரு தேவ சிற்பி இருப்பாரு. சில இடங்கள்ல அந்த மயன் அப்படிங்கிறவர் தேவ சிற்பி இல்ல அசுர சிற்பி அப்படின்னு கூட சொல்லப்படுது. எப்படியோ மயன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிற்பியை வச்சு எந்த விடங்க திருமேனி எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இன்னும் ஒரு 6 திருமேனிகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தனை திருமேனிகளையும் அடுத்த நாள் முசுகுந்த சக்கரவர்த்தி வரும்போது அவர் முன்னால இந்திரதேவன் வச்சு, இதுல உனக்கு எந்த திருமேனி பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது முசுகுந்த சக்கரவர்த்திக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இந்திரதேவன் நம்மளை சோதிச்சு பார்க்கிறாரு, இத்தனை திருமேனிகள் இருக்கும்போது நம்மளால சரியான திருமேனியை, அந்த உண்மையான திருமேனியை எடுக்க முடியாது, அதனால வேற எதையாவது எடுத்து கொண்டு போக வைக்க பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிவபெருமான கும்பிட்டுட்டு அந்த அத்தனை விடங்கங்களுக்கு பக்கத்துலயும் போய் சாமியை கும்பிட்டு நிற்கும் போது செங்கழுநீர் பூ வாசம்னு சொல்லுவாங்க, அதாவது தாமரப்பூ போல இருக்கக்கூடிய ஒரு பூவுடைய வாசமானது ஒரே ஒரு விடங்க சிலையிலிருந்து வரப்போக, அதுதான் உண்மையான விடங்கருடைய சிலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி எடுத்துறாரு. ஆஹா ஆண்டவனுடைய அருளாசியானது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட எவ்வளவு தூரம் நிறைஞ்சிருக்கு, அவரையே நம்ம சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதேவன் அந்த உண்மையான விடங்கருடைய சிலையோட சேர்த்து மற்ற 6 சிலைகளையும் சேர்த்து மொத்தம் 7 சிலைகளையும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கே கொடுத்துட்டு, நீ பூலோகத்துக்கு கொண்டு போய் இந்த விடங்கங்களை எல்லாம் வச்சு கும்பிடு சாமி அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு. நம்ம தியாகராஜ சாமி மேல் லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வர வேண்டிய நேரம் உருவாயிருச்சு. ஆனா அவர் அங்கிருந்து கிளம்பி வரதுனா சாதாரணமா கிளம்பி வருவாரா? அது மட்டும் இல்லாம ஒரு விடங்கம் மட்டும் இல்லாம 7 விடங்கங்களோடு சப்த விடங்கங்களோடு பூலோகத்துக்கு வாரார்னு சொன்னா சாதாரணமா வர முடியுமா? அதனால அந்த 7 விடங்கங்களையும் ஏத்திக்கிட்டு வர்றதுக்காக ஆழித்தேர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருவாரூர்ல நம்ம ஆண்டவனை ஏத்தி இழுத்து வரக்கூடிய அந்த தேரானது அந்த வானலோகத்துல செய்யப்படுது. எப்படி உருவாகுதுன்னு சொல்லி கேட்டா, பார்க்கடல்ல இருந்து வெளிப்பட்டு வந்த தேவதாரு மரக்கட்டைகளை எல்லாம் வச்சு இந்த ஆழித்தேரை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய தேராக, ஒரு ஆழிய போல, ஒரு கடலை போல இந்த தேர் இருக்க போறதுனாலதான் இதுக்கு ஆழித்தேர் அப்படின்னு அன்னைக்கே பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்க்கடல்ல இருந்து எடுத்து வரப்பட்ட அந்த தேவதாரு மரக்கட்டைகளால பண்ணப்பட்டதுனால ஆழியிலிருந்து உருவாக்கப்பட்ட தேர் அப்படிங்கிறதுனாலையும் இதுக்கு ஆழித்தேர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. எப்படியோ இந்த மிகப்பெரிய தேரை கட்டுறதுக்கு அச்சாக தேவர்கள் எல்லாம் மாறி போகிறாங்க. இந்த தேருக்கு முன்னால குதிரைகளாக 8 குதிரைகள், இப்ப
நம்ம பார்க்கக்கூடிய 4 குதிரைகள் இல்லாம அந்த காலத்துல புறப்பட்டு வரும்போது 8 குதிரைகளாக அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த திசையை காக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாருமே இந்த தேருக்கு முன்னால குதிரைகளா மாறி நிக்கிறாங்க. காலாகாலத்துக்கும் ஆண்டவனை தூக்கி சுமக்க போற இந்த தேருடைய அடித்தட்டாக காலதேவனே மாறி நிக்கிறாரு. பிரம்மதேவன் இந்த தேரை ஸ்தாபிக்கிறாரு. விஷ்ணு பெருமாள் இந்த தேரை வணங்கி நிக்கிறாரு. 10 தேர் கால்களோட, அதாவது 10 தேர் சக்கரங்களோட 9 லட்சம் கிலோ 900 டன் வெயிட்டோட அந்த தேரானது அங்க மேல்லோகத்துல சொர்க்கத்தை விட்டு கிளம்பி இப்படி பூலோகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இப்படி கிளம்பி வரக்கூடிய அந்த தேர்ல அன்னைக்கு தேதிக்கு எக்கச்சக்கமான சிற்பங்கள் இருந்துச்சா, எத்தனையோ தொப்பை தோரணங்கள் இருந்துச்சா. அதாவது இப்ப நம்ம தேர்ல பார்க்கும்போது அந்த வண்ண துணிகள் எல்லாம் போட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டா தொங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அதைத்தான் தொப்பை தோரணங்கள்னு சொல்லுவாங்க. கேரளா பக்கமெல்லாம் அதை யானைக்கால் அப்படிமாங்க. சோ அந்த யானைக்கால் போட்டு அந்த தொப்பை தோரணங்கள் தொங்க தொங்க அழகழகாக சாமிக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக தேவலோகத்து பொருட்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு இந்த ஆழித்தேரானது வானலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்குது. 70 வகை சிவ வாத்தியங்களோடு, 2000 வகை தேவ மலர்களோடு, 5 வகை புண்ணிய தீர்த்தங்களோடு அத்தனையும் சுமந்துக்கிட்டு இந்த ஆழித்தேர் அத்தனை விடங்க மூர்த்திகளையும் சுமந்துக்கிட்டு திருவாரூர் புராணத்தில் சொல்லப்பட்டபடி மேல்லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்து சேருது. சரி, இறங்கி வந்து எங்க நின்னுச்சு, திருவாரூருக்கு வந்து சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா, திருவாரூர்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல, திருநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில்ல வந்து இந்த ஆழித்தேரானது முதல்ல இறங்கி நிக்குது. எப்படி இந்த உலகத்திலேயே முதல்ல உருவான அந்த தேரை பார்த்து தான் ரத ஸ்தாபன சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகமே உருவாயிருக்கு. தேருன்னா அது இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி அடுக்குகள் இருக்கணும், இப்படி அத்தனை விஷயமுமே இந்த ஆழித்தேரை பார்த்து தான் அந்த சாஸ்திரமே உருவாக்கப்பட்டுச்சு. சரி, தேவலோகத்தில இருந்து திருநல்லூருக்கு தினமும் 5 நிறத்துல காட்சி கொடுக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலுக்கு இந்த ஆழித்தேர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா முசுகுந்த சக்கரவர்த்தி அங்க வச்சு ஒரு 3 நாட்கள் இங்க இருக்கக்கூடிய விடங்க சாமிகளை பூரா கும்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஆண்டவனுடைய ஆணைப்படி ஒரு பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு இந்த தேரானது திருவாரூரை நோக்கி கிளம்பி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அவனுடைய மக்களுக்கெல்லாம் ஆணை போடுறான், அவனுடைய சேவகர்களுக்கெல்லாம் ஆணை போடுறான். பொன்னாலையும், அதாவது தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் செய்யப்பட்ட பூக்களை எல்லாம் இந்த தேர் ஓடி வரக்கூடிய வீதிகளில் எல்லாம் பரப்பி வையுங்க அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் இப்ப கூட பொன் பரப்பிய திருவீதி அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர்ல இந்த தேரோட கூடிய வீதிகளுக்கு எல்லாம் பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ திருவாரூர் கோவை, திருவாரூர் உலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புஸ்தகங்கள்ல எல்லாம் இப்படி தேரோடி வந்த அந்த பொன் பரப்பிய வீதிகளை பத்தி சொல்றாங்க. இப்படியாக அந்த 7 விடங்கங்களும் இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா மூல விடங்கரை, அந்த உண்மையான விடங்கரை, அந்த பார்க்கடல இருந்து உதிச்சு வந்த விடங்கரை இவங்க திருவாரூர்ல இருக்கக்கூடிய கோயில்ல பிரதிஷ்டை பண்றாங்க. அதுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய 6 விடங்கங்களை இந்த கோயிலை சுத்தி வெவ்வேறு ஊர்கள்ல முசுகுந்த சக்கரவர்த்தி கோயில்கள்ல எல்லாம் பிரதிஷ்டை பண்ண வச்சு இன்னைக்கும் அந்த சாமிகளுக்கு எல்லாம் வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ ஒரு சந்தேகம் வரும், திருவாரூருக்கு தேர் வந்து நிக்குது, சாமி விடங்கருடைய சிலை அங்க இருக்குது, அப்போ இங்க விடங்கர் இந்த தியாகராஜ பெருமான் வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க கோயில் கட்டி வந்து அந்த கோயிலுக்குள்ள இவரை வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. இந்த தியாகராஜ பெருமான் வர்றதுக்கு முன்னாலேயே இங்க திருவாரூர்ல ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அந்த கோயில்ல கொண்டு போய் சாமிக்கு ஒரு சன்னதி அமைச்சு அதுலதான் இப்படி உற்சவர் திருமேனியாக வந்திருக்கக்கூடிய இந்த உளிபடாத விடங்கரை கொண்டு போய் இந்த வீதி விடங்கரை, இந்த மூல விடங்கரை கொண்டு போய் வச்சிட்டாங்க. அப்படின்னா இந்த திருவாரூர் கோயில்ல தியாகராஜர் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு மூத்த சாமி இருந்திருப்பாரு. அவர் எப்ப வந்தாரு, உண்மையாகவே இந்த திருவாரூர் கோயில் எப்ப கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது, யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு விஷயம் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த மூலவர் சாமி, அந்த மூலவர் லிங்கம் எப்ப உருவாச்சு அப்படின்னே தெரியாததுனாலதான் இந்த பூமியிலேயே உருவான முதல் சிவன் கோயில் இந்த திருவாரூர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஸ்ரீரங்கத்தை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வைணவ சம்பிரதாயத்தில் சொல்றாங்களோ அதை போல சைவத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் அப்படின்னு சொல்லிட்டா அது சிதம்பரம் கோயில் தான். ஆனா பெரிய கோயில் அப்படிங்கிற பேரானது நம்ம தஞ்சை பெரிய கோயிலை தாண்டி உண்மையாகவே
சைவத்துடைய பெரிய கோயிலாக எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோயில் எதுன்னு சொல்லி கேட்டா இந்த திருவாரூர் கோயில் தான். ஏன்னா இது எப்ப உருவாச்சு அப்படிங்கிற வருஷத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இங்க இருக்கக்கூடிய அந்த மூலவர் சாமி அந்த லிங்கமானது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி கேட்டா யாருக்கிட்டையும் பதில் இல்ல. அப்பராலேயே அந்த சொல்லின் செல்வர் திருநாவுக்கரசராலேயே அதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் இந்த தியாகராஜ சாமி இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய மூலவர்கிட்ட போய் அந்த சாமிக்கு பேரு புற்றிடங்கொண்டார் வன்மீகநாதர் அப்படிங்கிற பேரால சொல்லப்படுவாங்க. அதென்ன புற்றிடங்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டா அவருக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கு. அதை சுருக்கமா பார்ப்போம். அதாவது ஒரு சமயத்துல நம்ம பெருமாள் சாமியும் தேவர்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய யாகத்தை பண்றாங்க. அந்த யாகத்தின் பயனாக ஒரு மிகப்பெரிய வில்லானது அதுல இருந்து கிடைக்குது. அந்த வில்லை எடுத்து கொண்டு போய் பெருமாள் சாமி அவருடைய அத்தனை பகைவர்களையும் அரக்கர்களையும் அத்தனை பேரையும் கொண்டு முடிக்கிறாரு. இப்படி தேவர்கள் கூட பகிர்ந்துக்காம அந்த ஒட்டுமொத்த யாகத்தின் பயனாக கிடைச்ச அந்த வில்ல பெருமாள் மட்டுமே தூக்கிட்டு போனதுனால இவங்கெல்லாம் தேவர்கள்லாம் போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது. அப்படி இல்லாம பெருமாள் தன்னுடைய எதிரிகளை எல்லாம் அழிச்சு முடிச்சு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ எப்படி ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொன்னா அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வில்ல தரையில ஊண்டிக்கிட்டு அது மேல தன்னுடைய தலையை சாட்சி வச்சு அப்படியாக பெருமாள் தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னு இப்படி அந்த யாகத்தின் பயனா கிடைச்ச அத்தனையையும் பெருமாளே எடுத்துக்கிட்டாரே, நமக்கு எதையும் பகிர்ந்துக்கலையே அப்படிங்கிறதுனால தேவர்கள் எல்லாரும் வந்து அப்படி தரையில ஊனி நிற்கக்கூடிய அந்த வில்லுடைய நாணப்பூரா கரையானா மாறி அரிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அரிச்சதுனால அந்த வில்லுல கட்டப்பட்ட நாணால தான் அந்த வில்லுடைய ரெண்டு முனைகளும் கொஞ்சம் நெருங்கி இருக்கும். திடீர்னு அந்த நாணானது அருந்து போச்சுன்னு சொன்னா இங்க பெருமாள் தலை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வில்லுடைய மேல்முனையானது திடீர்னு எகிரும் போது அவருடைய தலையானது துண்டாகி போனது. அதுக்கப்புறமா பெருமாள் இல்லாம இந்த உலகத்துடைய இயக்கம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட வேண்ட போக சிவபெருமான் பெருமாளை மறுபடியும் இங்க உயிரோட எழுப்பி கொடுத்தாரு. அப்படி அந்த கரையான்களாக உருவாகி அந்த புற்றிலிருந்து இந்த சிவபெருமான் உருவாகி வந்ததுனால இவருக்கு புற்றிடங்கொண்டார் வடமொழியில வன்மீகநாதர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சாமி இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் கோயில்ல தான் தியாகராஜ பெருமான் வந்து அதுக்கப்புறமா புற்றிடங்கொண்டாருடைய கோயிலானது தியாகராஜருடைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பேர் வாங்கி தியாகராஜருடைய பேரானது திருவாரூர் பூரா இன்னைக்கு நிலைச்சு நிக்குது. பெரிய கோயில் அப்படின்னு சொல்லப்படுறது மட்டும் இல்லாம இந்த கோயில மூலட்டானம் மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பூமியிலேயே சிவபெருமான் உறையக்கூடிய அந்த மூலஸ்தானம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கும் திருவாரூர் கோயில தான் கை காட்டுறாங்க. அப்பர் பெருமான் இங்க வந்து திருவாரூர்ல நின்னு சாமியை பார்த்து, சாமி நீ ஏகப்பட்ட திருவிளையாடல்களை பண்ணிருக்க, இதுல எந்த திருவிளையாடல் பண்ணும் போது எந்த சமயத்துல இங்க கோயில் வாங்கி புற்றிடங்கொண்டாரா நின்னு என்னால கணிக்க முடியலையே சாமி, எனக்கு வழி சொல்லு சாமி அப்படின்னு சொல்லி பாட்டு பாடியிருக்காரு. அந்த அளவுக்கு பழமையான ஒரு கோயில். எந்த வீடியோல வீதி வடங்கர் எப்படி பூமிக்கு வந்தாரு, அவர் வரும்போது எப்படி இந்த ஆழித்தேரையும் கொண்டு வந்தாரு அப்படிங்கிற கதையை பார்த்தோம். அடுத்து வரலாற்றுல நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பத்தி பார்க்க போறோம். சுமாரா ஒரு 900 வருஷங்களுக்கு முன்னால நம்ம திருவாரூர் கோயில் ஆழித்தேர் ஓடுறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. 80 பேர் முயற்சி செஞ்சு பார்த்தும் அந்த தேரை ஒரு அடி கூட நகர்த்த முடியல. சோழ நாட்டு சனம் பூரா 10,000 பேர் வந்து இழுத்து பார்க்கறாங்க. ஆனா தேரு கொஞ்சம் கூட அசையல. சரி பொது ஜனத்தால தான் முடியலன்னு சொல்லி போர்படை வீரர்கள் அத்தனை பேர் வந்து இந்த தேருக்கு வடம் பிடிக்கிறாங்க. ஆணைக குதிரைக இப்படி அத்தனை சேனைகளையும் கைத்த கட்டியும் தேரை இழுத்து பார்க்கறாங்க. ஆனாலும் தேரு இம்மி அளவு கூட அசையல. அட தேரு அசையலனா கூட பரவாயில்லப்பா, தேருல கட்டி தொங்க விட்டுருக்கக்கூடிய அந்த நீளமான துணி தோரணங்கள் அந்த தொப்பை தோரணங்கள் கூட அசைய மாட்டேங்குது. தேர் நகராம இருந்துச்சுன்னா அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். சக்கரங்கள் ஏதாவது பழுதா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது பள்ளத்துல அந்த தேர் மாட்டி இருக்கும், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கிறலாம். ஆனா தோரணம் கூட ஆட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆழித்தேரை விட அன்னைக்கு 900 வருஷங்களுக்கு முன்னால இருந்த அந்த தேரு 2.5 இருந்து 3 மடங்கு இன்னமுமே ஒரு கனமான தேரு. 9 லட்சம் கிலோ 10 சக்கரங்கள் அந்த தேருக்கு இருந்திருக்கு. எந்த தேசத்திலையும் இல்லாத பிரம்மாண்டமான ஒரு தேரு எங்க மண்ணுல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சோழ நாட்டு அரமணக்காரர்களுக்கு பூரா கொள்ள பெருமை இருந்துச்சு.
வருஷா வருஷம் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு தியாகராஜர் சாமியை உட்கார வச்சு இந்த ஆழித்தேரை இழுத்து வரணும் அப்படிங்கிறது மரபு. கணக்கு போட்டு சொல்ல முடியாத காலத்துக்கு முன்னவே சொர்க்கத்துல இருந்து இந்த ஆழித்தேர் பூமிக்கு இறங்கி வந்துச்சு அப்படிங்கிறது ஐதீகம். முன்னால காலத்துல சிவபெருமானுடைய அருள் பெற்று குரங்கு முகத்தோட பிறந்து வந்திருந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற சோழ ராஜா தான் சொர்க்கத்துல உருவாக்கப்பட்ட இந்த தேரை வடம் பிடிச்சு இழுக்க பிரம்மதேவர் தேரோட சாரதியா உட்கார்ந்து இந்த குதிரைகளை பூரா ஓட்டி தேவலோகத்துல இருந்து இந்த தேரானது பூலோகத்துக்கு கிளம்பி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட பெருமையான இந்த தேரு தான் இந்த வருஷம் ஓடாம நிக்குது. ஒட்டுமொத்த சோழ நாடுமே திரண்டு வந்துமே கோயில் தேரக்கூட அவங்களால இழுக்க முடியல அப்படிங்கிற இந்த விஷயம் மட்டும் எதிரி நாட்டு ராசாக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நம்ம பெருமைக்கே ஒரு மிகப்பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தேதிக்கு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த சோழராஜா விக்ரம சோழன் கையை பிணைஞ்சுக்கிட்டு நிக்கிறாரு. ராணிமாரெல்லாம் கண்கலங்கி போய் நிக்கிறாங்க. என்ன பிரச்சனை, ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி ராஜா கோயில் பூசாரிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கலந்து பேசுறாரு, கடிஞ்சு பேசுறாரு. யாருகிட்டையும் எந்த பதிலும் இல்ல, தேர் ஓடுறதுக்கு வழியும் இல்ல. அந்த சமயத்துல கூட்டத்துக்குள்ள இருந்த ஒரு வயசான பெரிய மனுஷர் மட்டும் ராஜா முன்னால வந்து நிக்கிறாரு. இந்த தேர் ஓடணும்னா கொண்டி இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. அவ வந்து இந்த தேர் மேல ஏறி கவரி வீசினா தான் இந்த தேர் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் மறைஞ்சு போயிடுறாரு. கொண்டியா, அந்த பொண்ணை உடனே இங்க கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ராஜா தானே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வீரர்கள் பூரா ராசாவை சுத்திக்கிட்டு எல்லாரும் கொண்டி வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ள இந்த கொண்டிங்கிற பொண்ணு யாரு, இவளுக்கும் இப்போ இந்த தேர் ஓடாம நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்துருவோம். கொண்டிங்கிற பொண்ணு திருவாரூர் கோயிலேயே தங்கி அங்க இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுக்கு தினசரி பணிவிடைகளை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு தேவர் அடியாரா இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் திருவாரூர் கோயில்ல தங்கி ஆண்டவனுக்கு பணிவிடைகளை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ருத்ர கணிகைகள்ல தலையாய பொண்ணா இருந்த குஞ்சம்மாள் அப்படிங்கிறவங்க தான் இந்த கொண்டி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கொண்டிங்கிற பொண்ணு காலையில தியாகராஜ பெருமான் எழுந்திருக்கிறதுல இருந்து அவருக்கு பால் அன்னம் சமர்ப்பிச்சு அதுக்கப்புறமா கோயில்ல இருந்த மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதுல இருந்து முத கால பூஜை, உச்சிகால பூஜை, சாயரட்ச பூஜை, அர்த்தஜாம பூஜை வரைக்கும் இந்த ஆரூர் பெருமானுக்கு சேவை செய்யறத மட்டுமே அவளுடைய ஒரே வேலையா வச்சிருந்தா. இவ பாட்டு பாடி அபிநயம் பிடிச்சு ஆட ஆரம்பிச்சான்னா அன்னைக்கு கோயில்ல பூஜை களகட்டி நிற்கும். ஆரூர் பெருமானுக்கு இவளே உட்கார்ந்து ரசிச்சு ரசிச்சு அலங்கரிச்சு தச்சு கொடுக்கக்கூடிய அந்த வஸ்திரங்களை தான் சாத்துவாங்க. இப்படி அவளுடைய வாழ்க்கை மொத்தமுமே தியாகராஜ பெருமானுக்காகவே சமர்ப்பிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படிப்பட்ட நேரத்துல தான் அவளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. அந்த நேரத்துல இந்த திருவாரூர் பகுதியுடைய காவல் அதிகாரியா இருந்த ஒருத்தவருக்கு இந்த கொண்டி மேல ஆசை வந்துருது. அதனால கோயில் வளாகத்துக்குள்ளேயே வச்சு அவன் கொண்டி கிட்ட அத்துமீற பாக்குறான். ஆனா ஆண்டவனுக்காகவே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்ன நீ தப்பான வழியில வர சொல்லி வற்புறுத்தினா உன்னை வாளாலேயே குத்தி கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் அதிகாரியவே அவனுக்கு அடங்காம அவனுக்கு அடிமணியாம இந்த கொண்டி மிரட்டா. அதனால இந்த கொண்டி மேல வம்ம வச்சுக்கிட்டு அவளை எப்படியாவது கோயிலை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி அவ மேல வீண் பள்ளியை சுமத்தி இந்த கோயிலை விட்டு அந்த காவல் அதிகாரி விரட்டுறாரு. உண்மை என்னன்னு சொல்லி கோயில்ல இருக்கக்கூடிய அத்தனை அர்ச்சகர்களுக்கும் தெரியும். ஆனா யாராலையும் அன்னைக்கு கொண்டிக்கு உதவி செய்ய முடியல. சரி, அர்ச்சகர்களால தான் உதவி செய்ய முடியலன்னா தியாகேச பெருமானுக்கு உண்மை என்னன்னு தெரியும்ல, அவன் என்ன வந்து காப்பாத்துவான், நான் கோயிலை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டி அங்க விடாப்பிடியா நிக்கிறா. ஆனா அந்த நேரத்துல கொண்டி எவ்வளவோ கதறி பார்த்தும் சிவபெருமான் நீதிய நியாயத்தை நிலநாட்டுறதுக்காக அவளுக்கு அந்த சமயத்துல உதவி செய்யல. அதனால நீதியை காக்க முடியாத இடத்துல சிவபெருமான் இருக்க முடியாது. அதனால நானும் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். அவனே வந்து என்ன வந்து நீ கும்பிடு அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த கோயில் பக்கமா அவனை கும்பிடுறதுக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு கொண்டி கோயிலை விட்டு வெளியில போயிடுறாங்க. என்னதான் கோயிலை விட்டு சாமி கிட்ட கோவிச்சுக்கிட்டே போயிருந்தாலும் இந்நேரம் சாமிக்கு அலங்காரம் முடிஞ்சிருக்குமா, இந்நேரம் பூசை முடிஞ்சிருக்குமா, எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிருப்பாங்க, யாரு மாலை கட்டி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சதா சர்வ நேரமும் கோயிலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமாவும் கொண்டி சாமி நினைப்பாவே இருக்கா. இப்படியாக காலங்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கு. இந்த கொண்டியுடைய உண்மையான பக்தியை இந்த உலகத்துக்கு காட்டியாகணும் அப்படின்னு சொல்லிதான் சிவபெருமான் ஒரு கணக்கு போட்டு அன்னைக்கே அந்த காவல் அதிகாரி பண்ணின அட்டூழியத்துக்கு சிவபெருமான் வந்து நியாயம் கேட்டிருந்தார்னா இந்த கோயிலுக்குள்ள மட்டும் அவளுடைய பெருமை தெரிஞ்சிருந்தா பத்தாது, இந்த ஒட்டுமொத்த சோழ நாட்டுக்கே தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேர விட்டு இப்படி தன்னுடைய தேரை உருள விடாம இந்த தியாகேச பெருமான் காத்து வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா ஒரு வயசானவருடைய வடிவத்துல போய் மன்னனுக்கே எடுத்து சொல்லி கொண்டிய வர வச்சு தேர ஓடுறதுக்கான வழிவகையை செஞ்சாரு. கொண்டி இப்படி அரசனையே அனுப்பி சிவபெருமான் தியாகேச பெருமான் அவருடைய தேர ஓட வைக்கிறதுக்கு நம்மள வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவனை போய் சேரக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதைத்தான் சிவபெருமான் நமக்கு இப்படி உணர்த்துறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அப்போ இந்த தேர ஓட வைக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்போட வந்து நிக்கிறா. எப்படி கோயில்ல இத்தனை காலமாக தியாகேச பெருமானுக்காக பாட்டு பாடி நடனமாடினாலோ அதே போல அசையாமல் இருக்கக்கூடிய அந்த தேர 10,000 பேரால அத்தனை சேனைகளாலையும் யானைகளாலையும் குதிரைகளாலையும் இழுக்க முடியாத அந்த தேர இவ நாட்டியமாடி நகர்த்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த தேர் முன்னால சுத்தி சுழண்டு ஆட ஆரம்பிக்கிறா. திமிழை மத்தளம் இந்தளம் உடுக்கை கொம்பு குடமுலா துந்துபி பாரிநாயனம் சங்கு பிரம்மதாளம் குட்டத்தாரை எக்காலம் திருச்சின்னம் நெடுந்தாரை தாரை கொம்புத்தாரை உடுக்கை சேமக்களம் தப்பு கர்ணா குளித்தாளம் உருமி கொக்கரை தவண்டை கொடுகுட்டி நகரா யாழ் உயிர் தூம்பு குறும்பர தூம்பு மொந்தை தகுனிதம் தாளம் வீணை கரடிகை சச்சரி தக்கை இப்படி சிவபெருமானுக்கு விருப்பமான 70 இசைக்கருவிகளும் இசைக்க அந்த இடத்துல அந்த இசைக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து நிக்கக்கூடிய கொண்டியானவள் நடனமாடிக்கிட்டு இருக்கா. ஆரூர்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களா இருக்கட்டும் சோழ பேரரசனா இருக்கட்டும் அத்தனை பேரும் இவள் ஆடுவதை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு பயத்தோடையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆடி ஆடி ஈசனோடு கலக்கக்கூடிய அளவுக்கு கொண்டி ஆடிக்கிட்டு இருக்கும் போது யாருமே இழுக்காம மெதுவாக இந்த தேரானது நகர ஆரம்பிக்குது. எல்லா மக்களும் ஆரூரா தியாகேசா அப்படின்னு சொல்லிட்டு முழக்கத்தை போட்டு அத்தனை பேரும் கொண்டியோட சேர்ந்து அந்த தேருடைய வட்டத்தை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. தேரானது இவ்வளவு நேரமா நகராம இருந்துச்சு. இப்போ கொண்டியுடைய அந்த பெருமையை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தியாகேச பெருமான் அந்த தேரை நகர அனுமதிக்கிறாரு. தேரானது இழுத்து போய்கிட்டு இருக்கும் போதே கொண்டி ஏற்கனவே ஆண்டவன் ஆணை போட்ட மாதிரி அரசங்கிட்ட சொன்ன மாதிரி தன்னுடைய 2 கரங்கள்லையும் சாமரத்தை ஏந்திக்கிட்டு இந்த தேர் மேல ஏற ஆரம்பிக்கிறா. இப்போ தேர் மேல ஏறி போகக்கூடியவ அடுத்து ஆண்டவனோடு கலந்து அவளுடைய சடலம் மட்டும்தான் தேருக்கு கீழே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் அந்த தேர் மேல ஏற ஆரம்பிச்சா. இப்படி தேர் மேல ஏறி அவ ஆண்டவனுக்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்கும் போதே தேரானது ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கு. சிவ சின்னங்களோடும் திருக்குடைகளோடும் கொடிகளோடும் பதிகம்பாடும் ஓதுவார்களோடும் சிவ வாத்தியங்கள் முழங்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தேரானது போய்கிட்டு இருக்கும் போது அத்தனை அடியார்களும் இந்த தேருக்கு முன்னால நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஊர் மக்கள் எல்லாம் ஆரவாரமா ஆரூரா தியாகேசா அப்படின்னு சொல்லிட்டு முழங்கிக்கிட்டு வரும்போது கடைசியாக தேரானது அதனுடைய நிலைக்கு வந்து சேருது. அந்த சமயத்துல தேர் நிலைக்கு வந்து சேரக்கூடிய அதே நேரத்திலேயே ஆண்டவா எந்த ஊர்ல நான் அவமானப்படுத்தப்பட்டனோ அதே ஊர்லயே தேரோட்டத்துல தேர் மேல ஏறி உனக்கு கவரி வீசக்கூடிய அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுத்துட்ட. இனிமேல் இந்த உயிர் உனக்கு சொந்தமானது. இந்த உடம்பானது உயிரை நீங்கித்தான் இந்த தேரை விட்டு இறங்கணுமே தவிர இந்த உயிர் தேரை விட்டு இறங்காது அப்படின்னு வேண்டி தேர் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த தேவி அந்த கொண்டியானவள் ஆண்டவனோடைய சேர்றா. அந்த ஒட்டுமொத்த திருவாரூர் மண்ணும் கத்தி கதறி அழுகுது. அரசன் ஏற்கனவே கொண்டிக்கு வாக்கு கொடுத்தது மாதிரி இங்க திருவாரூர்ல இருந்து மயிலாடுதுறைக்கு காவிரி கரைக்கு அவளுடைய உடம்ப கொண்டு போய் அங்கேயே வச்சு அவளுடைய உடம்ப தகனம் பண்றா. அப்படி போற வழியில ஒவ்வொரு மயிலுக்கும் ஒரு பிள்ளையார் கோயிலையும் வச்சா. அந்த கோயில்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டியுடைய அந்த தியாகத்தை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலத்துல ஆழித்தேர அலங்கரிக்கக்கூடிய அந்த உரிமையானது கொண்டியுடைய வம்சாவளியினருக்கு மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம தேருடைய வடத்தை முதல்ல பிடிச்சு இழுக்கிறதுக்கும் அந்த முதல் மரியாதையும் அவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சோழராஜா அறிவிச்சாரு. 19வது நூற்றாண்டு வரைக்கும் இப்படி ஒரு வழக்கம் தான் நடைமுறையில் இருந்து வந்திருக்கு. அதே போல கொண்டியுடைய வம்சாவளிக்கு இந்த சோழராஜா கொடுத்த நிலமானது இன்னைக்கு வரைக்கும் திருவாரூர் பக்கத்துல கொண்டித்தோப்பு அப்படிங்கிற பேரால சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. திருவாரூருக்கு பக்கத்துல ஓடக்கூடிய ஒரு நதிக்கு பேரும் கொண்டி அப்படின்னு இருக்குது. எப்படியாக இந்த திருவாரூர் கோயில்ல கமலாம்பாள் அள்ளியம் பூங்கோதை அப்படின்னு சொல்லி 2 தேவியர்கள் இருந்தாலும் தியாகேச பெருமானுக்கு அருகில் உட்காரக்கூடிய கொண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இச்சா சக்தியுடைய வடிவமாக பார்க்கக்கூடிய அந்த தேவியுடைய பேராலேயே எப்படி ஒரு தியாகத்தை பண்ணின அந்த அம்மாவும் கொண்டி அப்படிங்கிற பேராலேயே அழைக்கப்பட்டாங்க. ஆண்டவனை போய் சேர்றதுக்கு அவனுடைய அருளை வாங்குறதுக்கு கொண்டியாக இணைப்பாக இருக்கக்கூடியவள் அந்த இச்சாசக்தி தெய்வமாக இருக்கக்கூடியவள் பக்தனையும் பரம்பொருளையும் இணைக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவள் இந்த கொண்டியம்மா அப்படின்னு சொல்லப்படுது. திருவாரூர் தேரோட பிரம்மாண்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆரூர் ஆழி தேரோட பிரம்மாண்டத்தை யாரும் எடுத்து சொல்லித்தான் தெரியணும் அப்படிங்கிறது இல்ல. கண் கொண்டு பார்த்தாலே போதும். 1000 கண்ணு வச்சிருந்தாலும் பத்தாது ஆழித்தேரோட அழக முழுசா ரசிச்சு முடிக்கிறதுக்கு. உண்மைதான், ஆசிய கண்டத்திலேயே பெரிய தேரு, உலகத்திலேயே 1ஆம் நம்பர் 96 அடியில
உயரமான ஒரு கோயில் தேரு, 400 டன்னு, அதாவது 4 லட்சம் கிலோ வெயிட்டான தேரு. இதை இழுக்கிறதுக்கு 300 அடியில இருந்து 400-450 அடி வரைக்கும் 4 நீளமான வடங்கள் தேவைப்படுது. குறைஞ்சது 4000 பேர் வந்து இழுத்தா தான் இந்த தேரை நகர்த்தவே முடியும். 4000 பேர் வந்தாலும் பத்தாது, கூட 2 புல்டோசரும் தேருக்கு பின்ன நின்று சக்கரத்தை உந்தி தள்ளியாகணும். இந்த தேரை நிறுத்துறதா இருக்கட்டும், 4 வீதிகள்லையும் திருப்புறதா இருக்கட்டும், சாமானியப்பட்ட விஷயமே கிடையாது. 500 முட்டுக்கட்டைக ஆளா பறக்கிறதுக்கு, அணைச்சு முட்டு கொடுக்கிறதுக்கு, அழகா திசை மாத்தி திருப்பி விடுறதுக்குன்னு ஏகப்பட்ட தேர் பணியாளர்கள், தேர் கொத்தனார்கள். இப்படி திருவாரூர் தேரு பிரம்மாண்டத்துக்கு மேல ஒரு பிரம்மாண்டம் தான். ஆனா இந்த தேரை பத்தி, இந்த தேரை எப்படி கட்டுறாங்க, இதோட உருவ அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு பூராமே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இந்த வீடியோல இன்ச்சா இந்த தேரை பத்தியும் அதோட உருவ அமைப்பை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த தேரை 2-3 மாசங்கள் உசுர கொடுத்து கட்டி முடிக்கிறதும், அதை வெற்றிகரமா வீதிகள்ல ஓட்டுறதும் ஒரு மிகப்பெரிய சாதனை. அதுலயும் இப்பவாவது தேருக்கு இரும்பு சக்கரங்கள்லாம் இருக்கு, ஹைட்ராலிக் பிரேக் எல்லாம் இருக்கு. தேரை நுப்பாட்டுறதுக்கு முட்டுக்கட்டைகளை போடுறப்ப இந்த ஹைட்ராலிக் ஆயில் பிரேக்கையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சு தேரை நுப்பாட்டிக்க முடியும். ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த தேர் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்பெல்லாம் இரும்பு சக்கரங்கள் கிடையாது, இந்த தேருக்கு மர சக்கரம் மட்டும்தான். அதுலயும் இப்ப இருக்கிற மாதிரி 4 சக்கரங்கள் கிடையாது, 10 சக்கரங்கள், 10 மர சக்கரங்கள் இருக்கக்கூடிய தேரா இருந்துச்சு. இந்த சக்கரம் எல்லாம் பள்ளத்துல இறங்கி உட்கார்ந்துருச்சுன்னா அதை மேடேத்தி திரும்ப எடுத்து ஓட்டுறது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 25 நாள்ல இருந்து 1 மாசத்துக்கு மேல வரைக்கும் டைம் எடுத்து இந்த தேரை 4 வீதிகள்லையும் ஓட வச்சு அதுக்கப்புறமா நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்களாம். அன்னைக்கு தேர் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிடுச்சுன்னா அதை உந்தி தள்ளுறதுக்கு புல்டோசர்லாம் கிடையாது. இப்ப பாக்குற தேரை விட 1926க்கு முன்னால இருந்த ஆழித்தேரு இன்னமுமே பிரம்மாண்டமா இருக்குமாம். ஒரு தீ விபத்துல அந்த பழைய தேரு முழுசா எரிஞ்சு போய் 1930ல தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தேரை செஞ்சு முடிச்சிருக்காங்க. சோ அந்த பழைய தேரை எல்லாம் நகர்த்தணும்னா 4000 பேரெல்லாம் பத்தாதான், 10,000 பேரு, 12,000 பேருன்னு வேணுமா. ராசாக்களுடைய ஆட்சி இருந்த காலகட்டத்தில் முரசரைஞ்சு ராசா ஆணை போட்டு தேரை இழுக்க வேண்டி சோழ நாடு பூரா இருந்து மக்களை பூரா கிளம்பி வர வைப்பாங்களாம். மன்னராட்சி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பண்ணையக்காரங்கள்லாம், முதலாளிமார்கள்லாம் படி அளந்து அவர்களுடைய தொழிலாளிகளை பூரா, அவங்க கிட்ட பண்ணையத்துக்கு வேலை பார்க்கறவங்களை பூரா இந்த தியாகராஜ பெருமானுடைய தேரை இழுக்கிறதுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஆளுகளை பூரா அனுப்பி வைப்பாங்களாம். இப்படி தேரை இழுக்கிறதுக்கே இவ்வளவு பிரயத்தனப்பட வேண்டி இருக்குன்னா அதை கட்டுறதுக்கு நைட்டும் பகலுமா வேலை செஞ்சிருக்காங்க. வீட்டுக்கு கூட போகாம மாசக்கணக்கில் கோயில்லையே தங்கி கடையா கடந்து வேலை பார்த்திருக்காங்க. இப்ப கூட அந்த காலத்துல எல்லாம் இந்த தேரை கட்டி முடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஒரு நிகழ்வானது இந்த கோயில் திருவிழா நடக்கும்போது நடத்தி காட்டப்படும். அதாவது திருவாரூர் தியாகராஜர் கோயில்ல பங்குனி உத்திர திருவிழா நடக்கும் போதுதான் பங்குனி ஆயில்ய நட்சத்திரத்துல இந்த தேரோட்டம் நடக்குது. அதுக்காக மாசி மாசத்திலேயே கோயில்ல கொடியேற்றிடுவாங்க. அப்படி கொடியேற்ற முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த திருவிழாவை எடுத்து நடத்தக்கூடிய விழா கமிட்டியார்களா இருக்கட்டும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்களா இருக்கட்டும், இந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகளா இருக்கட்டும், அதுபோக கொடியேற்றும் போது அங்க வந்து சேர்ந்திருக்கக்கூடிய சிவனடியார்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு புது கோமண துணியும் அதுபோக கையில ஒரு திருவோடும் கொடுப்பாங்க. சிவனடியார்கள் நிறைய பேர் இப்படி சாமியாரா சுத்துறவங்களுக்கு ஒரு கோவணமோ இல்லாட்டி இப்படி ஒரு திருவோட கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா கோயிலை நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய நிர்வாக அதிகாரிகள், இந்த விழா கமிட்டியார்கள், இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த திருவோடையும் கோவணத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது இன்னைக்கோ நேத்தோ வந்த வழக்கம் இல்ல. 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே அப்பர் பெருமான் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவர் திருவாரூர் கோயிலுக்கு வந்து பங்குனி உத்திர திருவிழாவுக்காக கொடியேற்றி முடிச்ச கையோட அன்னைக்கு இருந்த விழா கமிட்டியார்கள் இந்த தேரோட்டத்தை எடுத்து நடத்துறதுக்கு பொறுப்பாளிகளா இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது கோமணத்தையும் அதுபோக கையில ஒரு திருவோடையும் கொடுத்துட்டு போனாரா. ஏன்னு சொல்லி கேட்டா, இந்த ஆழித்தேரை கட்டி முடிச்சு தேரோட்டம் நடத்தி காட்டுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு நைட்டும் பகலுமா கோயில்லையே தங்கி இருந்து கோயில்ல கொடுக்கக்கூடிய சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே தங்கி இருந்து வேலை பார்த்தா தான் வேலையை முடிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் அந்த காலகட்டத்திலேயே இப்படி ஒரு வழிவகையை கொண்டு வந்தாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்குமே இந்த நவீன காலத்துல வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு
செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் பேசுறமே, உண்மையாவே இந்த தேரை கட்டி முடிக்கிறதுலயும் இந்த தேர்ல இருக்கக்கூடிய வடிவமைப்புலையும் அப்படி என்னெல்லாம் பிரம்மாண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த தேரை நம்ம பார்க்கிறோமே, இதோட மொத்த எடை 400 டன் வெயிட். அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த அலங்காரங்கள், மரத்தேருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பனஞ்சப்பைகள், அதுக்கப்புறமா மேல போர்த்தி இருக்கக்கூடிய தேர்ச்சீலைகள், இந்த அலங்காரங்களை எல்லாம் விட்டுட்டு வெறும் மரத்தேரை மட்டும் பார்த்தாலே அதுவே 220 டன் வெயிட். இந்த மரத்தேரை மொத்தம் 4 அடுக்குகளா பிரிக்கிறாங்க. கீழ்ப்பகுதி மட்டுமே ஒரு 20 அடி உயரத்துக்கு இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய அடுக்கு ஒரு 4 அடி உயரம். அடுத்து மூணாவதா இருக்கக்கூடிய அடுக்கு 3 அடி உயரம். இதையெல்லாம் தாண்டி அந்த மேல இருக்கக்கூடிய அந்த 4வது அடுக்கு தான் சாமி நம்ம தியாகராஜ பெருமாள் வந்து உட்காரக்கூடிய அவருடைய அந்த ஆசனமா இருக்குது. அந்த ஆசனம் ஒரு சதுர வடிவத்தில் இருக்கும். 7.25 அடிக்கு 7.25 அடின்னு ஒரு சதுரமான ஆசனம். அதோட உயரம் மட்டும் 2.5 அடி. இப்படி இந்த மரத்தேருடைய அடுக்குகளை பார்த்தோமே, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அச்சுகள் போட்டிருப்பாங்க. அந்த 2 அச்சுகள்லையும் 2 சக்கரங்களாக மொத்தம் 4 சக்கரங்கள் மாட்டப்பட்டிருக்கும். இந்த அச்சு மட்டும் 24 அடி நீளத்துக்கு, 2 அடி அகலத்துக்கு, 1.5 அடி உயரத்துக்கு இருக்கும். அது போக அச்சுல 2 பக்கமும் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் 9 அடி உயரத்துல, 1.5 அடி அகலத்துல 4 சக்கரங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொரு சக்கரமுமே 1.5 டன் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கீழே பார்க்கக்கூடிய இந்த தேரோட அச்சு மட்டும் 4 டன் வெயிட் இருக்கு. இப்படியாக இந்த அலங்காரங்கள்லாம் இல்லாம நம்ம பார்க்கக்கூடிய அந்த மரத்தேர் மட்டும் 220 டன். இது போக தேருடைய உயரம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உயரமானது 96 அடி. இதுல மரத்தேர் எந்த அலங்காரமும் இல்லாம இப்ப நம்ம பார்த்த அத்தனை அடுக்குகளும் சேர்ந்து 30 அடி உயரத்தில் இருக்குது. அது போக அந்த 30 அடி மரத்தேருக்கு மேலதான் நிறைய பனஞ்சப்பைகள், மூங்கில் கம்புகளை எல்லாம் வச்சு கட்டுவாங்க. அது மட்டுமே 48 அடி உயரத்தில் இருக்கும். இது போக அந்த மூங்கில் சப்பைகளுக்கு மேல சிகரம் போல ஒரு 12 அடி உயரத்துக்கு அந்த விமானத்தை கட்டி முடிப்பாங்க. அதுக்கும் மேல நம்ம கலசம் போல பார்க்கிறோமே, தேருடைய கலசம், அது மட்டும் 6 அடி உயரத்தில் இருக்கு. இப்படியாக மொத்தம் 96 அடி உயரத்தில் இந்த தேரானது இருக்குது. தேருடைய ஒட்டுமொத்த அகலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 31 அடி அகலத்தில் இந்த ஆழித்தேர் இருக்குது. இந்த தேரை முழுசா கட்டி முடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த மரத்தேர்ல இருந்து நிறைய மரங்களை எல்லாம், இந்த பனஞ்சப்பைகளை எல்லாம் முதல்ல நட்டுவாங்க. அதுக்கு மேல மூங்கில் கம்புகளால கட்ட ஆரம்பிப்பாங்க. சோ முதல்ல இந்த மரத்தேர்ல எப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கு, அதுல எங்கெங்கெல்லாம் இந்த பனஞ்சப்பைகளை நுப்பாட்டுறதுக்கு துவாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல் நிலை, இந்த தேருடைய கீழே இருக்கக்கூடிய அந்த முதல் நிலையை பார்த்தோம்னா அது ஒரு எண்கோண வடிவத்தில் இருக்கும். அதுக்கப்புறமா 2வது நிலையானது ஒரு 20 பட்டைகள் வடிவத்தில் இருக்கும். 3வது நிலை கமல வடிவத்தில் இருக்கும். அதுக்கு மேலதான் சாமி உட்காரக்கூடிய அந்த ஆசனம் இருக்கும். சரி, இப்ப முதல் நிலை இந்த எண்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கீழ் நிலையில எப்படியெல்லாம் இந்த பனஞ்சப்பைகளை நுப்பாட்டி அந்த அலங்காரமா நமக்கு தெரியக்கூடிய அமைப்பை செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த முதல் நிலையில ஒவ்வொரு பக்கத்திலையும் 9 கால்கள் வீதம் மொத்தம் 36 கால்களை நுப்பாட்டுவாங்க. இந்த 36 கால்களை நுப்பாட்டுறதுக்காகவே தேர்ல கரெக்டா துவாரங்கள் இருக்கும். இந்த துவாரங்களுக்கு உள்ள தேருக்கு உள்பக்கமா 3 கனமான இரும்பு வளையங்கள் இருக்கும். அந்த இரும்பு வளையங்கள்ல தான் இந்த பனங்கால்கள் எல்லாம் சரியா போய் சொருகி வைக்கப்படும். அப்படி சொருகக்கூடிய அந்த பனஞ்சப்பைகள் ஒவ்வொன்றும் 18.25 அடி உயரத்தில் இருக்கும். இதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலையில 5 மூளைக்கு 5 வீதமா மொத்தம் 20 பனஞ்சப்பைகளை செருகி வைப்பாங்க. எந்த பனஞ்சப்பைகளுடைய உயரமானது 14.25 அடியா இருக்கும். அதாவது கீழே இருந்து இந்த மேலடுக்கு வரும்போது ஒரு 4 அடி உயரம் கூடி போகுது. அதனால அதை சரிக்கட்டும் விதமாக மேல இருந்து பார்த்தா அந்த அத்தனை பனங்கால்களும் ஒரே உயரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே இருக்கிறதுல 18.25 அடி, கொஞ்சம் மேல வரும்போது 14.25 அடி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கமல வடிவமான அந்த இடத்துல மொத்தமே 4 பனங்கால்கள் சொருகப்படும். அந்த 4 பனங்கால்களுடைய உயரமானது 11.25 அடியா இருக்கும். சோ ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த 60 பனஞ்சப்பைகளும் ஒரே மட்டத்தில் சொருகப்பட்டு தேருடைய மேல் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த அத்தனை பனஞ்சப்பைகள்லையும் நல்லா கூரா சீவி வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேல இந்த கூர்முனைகளை எல்லாம் சட்ட கோர்வை அப்படின்னு சொல்லி நல்லா தொலை போடப்பட்ட பனைமரம் இல்லைன்னா தென்னை மரங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த சட்ட கோர்வைகளை அப்படி ஊசியா இருக்கக்கூடிய அந்த பனஞ்சப்பைகளோட சேர்த்து சேர்த்து வச்சு சொருகி வச்சிருவாங்க. சோ இதுல 10 துளை இருக்கக்கூடியது, 8 துளை இருக்கக்கூடியது, 6 துளையில இருக்கக்கூடியது, 4 துளை, 2 துளை, இப்படி நிறைய சட்ட கோர்வைகளுக்காக இப்படியான மரங்கள் இருக்கும். எத்தனை மரங்களை ஒரே இடத்துல கனெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து 10 அடி
நீளத்திலிருந்து 32 அடி நீளம் வரைக்கும் இப்படியாக இந்த சட்டக்கோர்வைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். இப்படி இந்த 60 பனங்கால்கள் நிக்குதே, இந்த பனங்கால்களுக்கு மேலதான் தேருடைய அந்த ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கக்கூடிய அந்த மேல்புறத்தை எல்லாம் கட்ட போறாங்க. அதுக்கு மேல அலங்காரங்களை எல்லாம் போட போறாங்க. சோ இந்த தேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இரும்பு வளையங்கள்ல இந்த 60 கால்கள் அதனுடைய எல்லா பாரத்தையும் ஒன்னா தாங்கி சுமந்துகிட்டு இருக்கும். சோ இந்த தேருக்கு இன்னும் நிறைய அந்த பாரத்தை தாங்கிறதுக்கு பலம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு 24 சவுக்க மரங்கள் ஒன்னொன்னும் 60 அடி உயரமும் 2 அடி சுற்றளவும் இருக்கக்கூடிய அந்த சவுக்கை மரங்களை 4 மூலைகள்லையும் மூளைக்கு 6 விதமா வச்சு தேருடைய உச்சியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த நிலை வரைக்கும் சரியா கட்டி வைப்பாங்க. இப்படியாக பனஞ்சொப்பைகள் நுப்பாட்டி சவுக்கை மரங்கள் நுப்பாட்டி அதுக்கு மேலதான் தேருடைய அந்த விமானமானது இப்ப கட்டப்பட போகுது. இப்படி ஒட்டுமொத்தமா 96 அடி உயரத்துல இந்த தேரானது நிக்குதுன்னு சொன்னா இதுல அலங்காரத்துக்கு மட்டும் மொத்தம் 68 உருவங்கள் இருக்கும். இப்போ தேருடைய முன்னால நம்ம பார்க்கறோம் பாத்தீங்களா, அந்த 4 பெரிய குதிரைகள், அந்த குதிரைகளுக்கு மத்தியில ஒரு பாம்பு யாழம் இருக்கும். இது போக தேர்ல 2 யாழ வடிவங்கள், ரிஷபங்கள் மட்டும் 8 வடிவங்கள், அதுக்கப்புறமா பிரம்மதேவர் உட்கார்ந்து இருப்பாரு, துவாரபாலகர்கள் 2 பேர் இருப்பாங்க, கமாய்கால் அப்படின்னு சொல்றாங்க அது 2 இருக்குமா, மேல் கிராதி 4 கீழ் கிராதி 2, பெரிய கத்தி கேடயம் இப்படியாக 2 உருவங்கள், பூக்குடங்கள் 16, ராசாராணி 2 பேரு, கிழவங்கிழவி 2 பேரு, சுருட்டி 4, எலை 8, பின்பக்கத்துல கமாய்கால்னு சொல்றாங்க அது ஒரு 6, அம்பரா தூணி, அதாவது வேட்டைக்கு போகும்போது அம்பை எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு முதுகுக்கு பின்னால ஒரு சின்னதா ஒன்ன கட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள இருந்து அம்பை எடுத்து விடுவாங்க பாருங்க, அந்த அம்பரா தூணி 2. இப்படியாக ஒட்டுமொத்தமாக 68 அலங்கார பொருள்கள் அலங்கார சிற்பங்கள் இந்த தேருக்கு தேவைப்படுது. இந்த தேருக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த 4 குதிரையும் பாம்பு யாழம் மட்டுமே 32 அடி நீளத்துக்கும் 11 அடி உயரத்துக்கு இருக்குமா. இந்த 4 குதிரைகளையும் தேர்ல பூட்டி வச்சு அதுல இருந்து வரக்கூடிய அந்த கயிறுகளை அந்த லகான தன்னுடைய இடது கையில இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு தன்னோட வலது கையில நல்லா சாட்டைய ஓங்கி இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வடிவமானது தேருக்கு முன்னால ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கப்புறமா தேருக்கு முன்னால 20 அடி நீளத்துக்கு இரும்பு கயிறு இருக்கும். அந்த இரும்பு கயிறுடைய முனையில நல்ல வளையங்கள் இருக்கும். அந்த வளையத்துல தான் இப்படி பக்தர்கள்லாம் இழுத்துட்டு போகக்கூடிய அந்த வடத்தை கட்டி வச்சிருப்பாங்க. தேரை நுப்பாட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முட்டுக்கட்டைகள் ஒவ்வொன்றும் 30 கிலோல இருந்து 45 கிலோ வரை இருக்கும். கிட்டத்தட்ட 450 இருந்து 500 கட்டைகள் இந்த தேரோட்டம் நடத்தும் போது தேவைப்படும். இப்படியாக முட்டுக்கட்டைகள்லாம் மற்ற ஊர்ல பார்த்தோம்னா ஒரு 4-5 கட்டை வச்சிருப்பாங்க. அதையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிப்பாங்க, அடுத்த வருஷத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா இங்க நடக்கக்கூடிய தேரோட்டத்துல ஒரு முட்டுக்கட்டை, நம்ம ஊர் பக்கம் அதை சறுக்கு கட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த முட்டுக்கட்டைகள்லாம் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இந்த தேருடைய பிரம்மாண்டத்தை சமாளிக்கிறதுக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை தான் இந்த முட்டுக்கட்டைகள் உபயோகப்படும் சொல்றாங்க. அதுபோக இங்க தேரோட்டம் நடக்கும்போது 750 பரப்பு கட்டைகள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேர் சக்கரங்கள்லாம் போய் மண்ணுல எங்கேயும் பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பரப்பு கட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 750 கட்டைகளை யூஸ் பண்றாங்க. தேரு 4 மூலைகள்லையும் திரும்புறதுக்காக மட்டும் 10 அடி நீளத்துல 6 அடி அகலத்துல நல்ல இரும்பு தகடுகளா வச்சிருப்பாங்க. இதுல நல்லா கிரீஸ கொட்டி வச்சிருப்பாங்க. தேர் எப்படி திரும்பும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேருடைய வலது பக்க சக்கரத்துல நல்லா ஹைட்ராலிக் பிரேக் போட்டு முட்டுக்கட்டைகளை போட்டு நல்லா நகர விடாம ரொம்ப டைட்டா பார்த்துப்பாங்க. அதே சமயத்துல தேருடைய இடது பக்கத்தை மட்டும் ஜாக்கி போட்டு கொஞ்ச தூரம் தூக்கி இந்த பிளேட் மேல இந்த கிரீஸ் தடை வச்சிருக்கக்கூடிய அந்த பிளேட்டை நுப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா இடது பக்கத்துல இருக்கக்கூடிய வடத்தை மட்டும் பக்தர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி இழுப்பாங்க. பின்னால இருந்து இடது பக்கத்துல மட்டும் புல்டோசர் ஆனது இந்த தேருடைய சக்கரத்தை தள்ளும். இப்படியாக வலது பக்கம் முழுவதும் அப்படியே தடப்பட்டு நிக்குது. இடது பக்கம் மட்டும் அப்படியே அந்த கிரீஸ் போட்டு அந்த பிளேட்ல சறுக்கிக்கிட்டு போய் ஒரு 90 டிகிரியில இந்த தேரானது அழகா திரும்பி நிப்பாட்டுவாங்க. இது போக இந்த தேருடைய 4 பக்கத்திலையும் 4 வாசல் மாலைகள் 18 அடி உயரத்துல 20 அடி அகலத்துல 4 வாசல் மாலைகளை போட்டிருப்பாங்க. 18 அடி உயரத்துல 28 தொம்பை தோரணங்கள் இருக்கும். அதாவது இந்த திருவாரூர் ஆழித்தேரை பார்த்தாலே அந்த உயரத்துக்கு சாமி உள்ள உட்கார்ந்திருக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா அதுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வண்ண துணி தோரணங்கள் அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் பாருங்க, அதைத்தான் தொம்பை தோரணங்கள் பாங்க. இது மட்டும் 18 அடி உயரத்துல மொத்தம் 28 தொம்பை தோரணங்கள் இந்த ஆழித்தேர்ல இருக்குது. தேருக்கான தேர்ச்சீலைகள்னு சொல்லி மொத்தம் 17 தேர்ச்சீலைகள் இருக்கு. அதுல 32 அடி நீளத்துக்கு 4 அடி உயரத்துக்கு தான் எல்லா தேர்ச்சீலைகளுமே இருக்கும். கீழ்ப்பகுதியில தேருடைய கீழ்ப்பகுதியில 6 சீலைகளை பயன்படுத்துவாங்க. அடுத்த அடுக்குல 5 சீலைகள், அதுக்கப்புறமா 4 சீலைகள், விமானம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல 2 சீலைகள், இப்படியாக
இப்படியாக மொத்தம் 17 தேர்ச்சிலைகள் இந்த தேருக்கு பயன்படுத்தப்படுது. இப்படியாக திருவாரூர் ஆழித்தேருடைய வடிவமைப்பை பத்தியும் பிரம்மாண்டத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. திருவாரூர் தியாகராஜசாமி ஆடக்கூடிய சூட்சம நடனத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. அப்படி என்ன அவருடைய நடனத்தில் சூட்சமம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வேற ஒன்றும் இல்லை. இந்த சாமி தன்னுடைய காலையே தூக்காம 2 பாதங்களையும் தரையில் வச்சுக்கிட்டே அருமையா நடனம் ஆடுவாரு. எது காலையே தூக்காம நடனம் ஆடுவாரா? ஒருவேளை அமைதியா அபிநயம் மட்டும் பிடிக்கிற மாதிரி ஏதாவது சிவபெருமானுக்கு நாட்டியம் இருக்குதா? அதைத்தான் இந்த திருவாரூர் சாமி தியாகராஜ சாமி நாட்டியம் ஆடுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப சின்னதா ஒரு கிளிப்பிங் பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட ஆட்டம் அமைதியா இருக்குதா ஆர்ப்பாட்டமா இருக்குதா அப்படின்னு உங்களுக்கே புரியும். ஆஹா, சிவபெருமான் இப்படி ஒரு ஆட்டம் ஆடுறத வேற எந்த கோயில்லையுமே பார்க்க முடியாதப்பா. நம்ம அழகரை வைகை ஆத்துல இறக்குறப்ப குதிரை வாகனத்தை எப்படியெல்லாம் ஆட்டுவோமோ அதை போல இல்லை இந்த சாமி ஆட்டுறாங்க. அதுலயும் பல்லக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் செமையா சாஞ்சு ஆடுறத பார்க்குறப்ப ஒரு பக்கம் பரவசமா இருக்குது, இன்னொரு பக்கம் சாமி கீழே விழுந்துடக்கூடாதே அப்படின்னு பயமாவும் இருக்குது. நல்ல ஆட்டம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா சாமி தன்னுடைய பாதங்களை தரையில வச்சுக்கிட்டு காலை தூக்காம நாட்டியம் ஆடுவாரு அப்படின்னு சொன்னப்ப அப்ப புரியல, இப்ப புரியுது. பக்தர்கள் தான் சாமியை தூக்கிக்கிட்டு ஆடுறாங்க, அதனால சாமி தன்னுடைய கால்களை தூக்கல அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் இல்லை. நடராஜர் சாமி மாதிரி இல்லாம இந்த தியாகராஜ சாமி தன்னுடைய 2 பாதங்களையும் தரையில தான் வச்சிருக்காரு. பக்தர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தானே இப்படி ஒரு நாட்டியத்தை இப்படி ஒரு ஆட்டத்தை அவர் ஆட வைக்கணும். அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய புராண கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்தோமே இந்த நாட்டியத்துக்கு இந்த நடனத்துக்கு பேரு அஜபா நடனம் அப்படின்னு சொல்றாங்க. அஜபா நடனம் அப்படிங்கிற இந்த நடனம் எங்க இருந்து வந்துச்சு? மற்ற நாட்டியம் மாதிரி சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவம் ஆனந்த தாண்டவம் அது மாதிரி எல்லாம் இல்லாம இது ஏதோ மேலையும் கீழையும் ஏறி ஏறி இறங்குது, சைட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி ஆடி வருது. இப்படி உண்மையிலேயே சிவபெருமான் நாட்டியம் ஆடுவாரா இல்ல பக்தர்கள் அவங்களுக்கு தோதுக்காக இப்படி ஆடிட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, உண்மையாகவே இந்த அஜபா நடனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இப்போ நம்ம வீடியோல பார்த்தோமே அதே மாதிரி தான் சிவபெருமான் ஆடுவாரு. ஆனா நாட்டியத்துக்கே கடவுளான சிவபெருமான் ஏன் தன்னுடைய காலையே தூக்காம அங்கிட்டும் இங்கிட்டும் முன்னையும் பின்னையும் இப்படி ஆட வேண்டிய ஒரு அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு காரணம் மகாவிஷ்ணு. ஒரு சமயத்துல இப்ப திருவாரூர்ல நம்ம தியாகராஜ பெருமானா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இந்த சாமி மகாவிஷ்ணுவுடைய மார்பு மேல வைக்கப்பட்டு மகாவிஷ்ணுவால தினசரி பூஜை பண்ணப்பட்டு வந்த சாமி. அப்படி விஷ்ணு பரமாத்மாவுடைய நெஞ்சு மேல இந்த விக்கிரகம் இருக்கும்போது விஷ்ணு பரமாத்மா மூச்சு விடும்போது அவருடைய நெஞ்சு கூடானது மேலையும் கீழையும் இறங்கும் போதும், அது போக சந்திரக்கலை சூரிய கலைம்பாங்க, அதாவது இடது மூச்சு வலது மூச்சு அப்புறம் சுழிமுனை மத்திய மூச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மூச்சுகளை எல்லாம் மகாவிஷ்ணு விடும்போது அதுக்கு தக்கன மாதிரி அவருடைய மார்பானது ஏறி ஏறி இறங்கும். அப்போ அந்த மார்பு மேல வச்சு பூஜை பண்ணப்பட்டு வந்த இந்த தியாகராஜ சாமியுடைய விக்கிரகமும் மேலையும் கீழையும் முன்னையும் பின்னையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படியெல்லாம் ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதை ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான் அப்படி ஒரு விக்கிரகமாகவே நின்று மகாவிஷ்ணுவுடைய நெஞ்சு மேல இந்த தியாகராஜ சாமி ஆடின அந்த நாட்டியம் தான் இன்னைக்கு அவர் மேல் லோகத்துல பார்க்கடலை எல்லாம் விட்டுட்டு தேவலோகத்தை எல்லாம் விட்டுட்டு இங்க பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அப்படிப்பட்ட ஒரு நடனத்தை இந்த பூமியிலையும் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த நடனத்துக்கு பேரு ஏன் அஜபா நடனம் அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, இதுக்கு பின்னால தத்துவார்த்த முறையில நிறைய விளக்கங்களை சொல்லுவாங்க. ஆனா நம்ம சுலபமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, ஜபம் அதாவது மந்திரங்களை உச்சரிச்சு நம்ம ஜபம் பண்ணுவோம் பாத்தீங்களா, அப்படி இல்லாம
வார்த்தைகளே இல்லாம ஆண்டவனை நினைச்சு தொழக்கூடிய அந்த ஒரு நிலைமையில, அதை போல ஆண்டவன் தன்னுடைய பாதங்களை தூக்கி ஆடாம பாதங்களை தரையில வச்சு ஆடக்கூடிய ஒரு நடனம் இது. அதனாலதான் இதுக்கு அஜபா நடனம் அப்படின்னு ஒரு பேருன்னு சொல்லப்படுது. சரி, இப்படிப்பட்ட ஒரு நடனத்தை தியாகராஜர் எப்ப ஆடுவாரு, கோயில்ல எப்ப போனா இந்த அஜபா நடனத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த தியாகராஜருடைய திருமேனி இருக்குதே, இது வெயிலையே பார்க்காத திருமேனி. மாலை நேரத்தில் இரவு பொழுதுல மட்டும்தான் சாமியுடைய வீதி உலாவுக்காக அவர் கோயிலை விட்டு வெளியே வருவார். அப்படியாக இங்க ஆழி தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம் நடக்கும்போது சாமி பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா தேருக்கு எழுந்தருள்வாரு. அப்படி கோயிலுக்குள்ள இருந்து தேர் மேல ஏறுறதுக்காக தியாகராஜ சாமி வரும்போதுதான் அவரை தூக்கிக்கிட்டு அவர் ஆடக்கூடிய அந்த அஜபா நடனத்தை ஆடிக்கிட்டு பக்தர்கள் எல்லாரும் தேருக்கு கொண்டு போய் சாமியை சேர்ப்பாங்க. திருவாரூர்ல ஆழித்தேரை இழுக்கும் போது ஆரூரா தியாகேசான்னு பக்தர்கள் ஆர்ப்பரிப்பாங்க. எந்த முழக்கம், எந்த ஒரு பக்தி கோஷம் எப்ப இருந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு பின்னால சில சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா சிவன் கோவில்லையும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லித்தான் பூசை வைப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, சாமிக்கு எந்த ஒரு பணிவிடைகளையும் பண்ணுவாங்க. ஆனா திருவாரூர்ல மட்டும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வழக்கம் இல்ல. இங்க ஆரூரா தியாகேசான்னு தான் ஆதியிலிருந்தே சொல்லிட்டு வராங்க. அது ஏன்னு சொல்லி கேட்டா, முதல்ல திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற இந்த வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த உலகம் பூராமும், இந்த அண்ட சராசரம் அத்தனையுமே இயங்குறதுக்கு காரணம் நடராஜ பெருமானுடைய அந்த நாட்டியம் தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். அப்படிப்பட்ட இந்த பேரண்டத்தில் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய அந்த நாட்டியத்தை நம்மளால நேரடியா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அண்ட வெளியில நம்ம ஒரு மிகச்சிறிய துகள் போல இருக்கிறோம். அதனால ஆண்டவனுடைய அந்த நாட்டியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு தேவாதி தேவர்களும் ரிஷிமார்களும் முனிமார்களும் நம்ம ஆண்டவங்கிட்ட வேண்டும் போது அவங்க அத்தனை பேரும் பார்த்து ரசிக்கிறதுக்கு வசதியாக இந்த பேரம்பலத்திலே, இந்த பேரண்டத்திலே ஆடிக்கொண்டிருந்தவர் தன்னுடைய ஆட்டத்தை ஒரு சிற்றம்பலத்துல, ஒரு சின்ன மேடையில இந்த சிதம்பரத்துல நடத்தி காட்டினாரு. அப்படி நடத்தி காட்டினது மட்டும் இல்லாம பக்தர்களுக்காக என்னென்னைக்கும் இதே நடன கோலத்துல இங்கேயே தங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனுடைய அந்த சக்தி அந்த இடத்துல நிறைஞ்சதுனாலதான் அந்த இடத்துக்கு சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பேரு. ஆனா இங்க திருவாரூர்ல கதையே வேற. திருச்சிற்றம்பலத்துல, தில்லையில, சிதம்பரத்துல சாமி அப்படி ஒரு நாட்டியம் ஆடி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே இங்க கோயில் உருவாயிருச்சு திருவாரூர்ல. அதனாலதான் திருவாரூர்ல இருக்கக்கூடிய சாமி தில்லைக்கும் முற்பட்டவர் அப்படிங்கிறதுனால திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற நாமத்தை அவங்க உபயோகிக்காம ஆதியிலும் ஆதியான ஆரூரா தியாகேசா அப்படிங்கிற அந்த நாமத்தை இங்க சொல்லி கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஆடக்கூடிய இறைவனுடைய நாட்டியமானது அங்க நம்ம நடராஜருடைய நாட்டியத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு டிஃபரண்டான நாட்டியம். ஏன்னா இங்க திருவாரூர்ல தியாகேச பெருமான் ஆடக்கூடிய ஆட்டமானது தன்னுடைய கால்களையே தூக்காமல் அமர்ந்த நிலையிலேயே ஒரு சோமாஸ்கந்த வடிவத்திலே தேவியோடு சேர்ந்து அமர்ந்த நிலையிலேயே உட்கார்ந்துக்கிட்டு எந்த ஒரு கால் கை அசைவில்லாமல் அஜபா நடனம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான நடனத்தை ஆடிக்கிட்டு இருக்காரு. மனசுக்குள்ளேயே தாளத்தை நினைச்சுக்கிட்டு வெளியிலிருந்து சத்தம் வராமல் அஜபா நடனம் ஆடக்கூடிய நம்முடைய தியாகேச பெருமாளுக்கு இப்படி ஒரு நாமம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதை தாண்டி இன்னும் ரெண்டு சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொல்லப்படும். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் விஷ்ணு பரமாத்மாவும் பிரம்மதேவரும் சிவபெருமானுடைய அடியையோ முடியையோ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போன அந்த கதை தெரியும். ஆனா எவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சும் அவங்களால சிவபெருமானுடைய அடியையோ முடியையோ பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கதை சொல்லப்படும். பிரம்மதேவர் அதுல போய் சொல்லிட்டாருங்க கதை சொல்லப்படும். ஆனா இந்த கதையிலேயே இப்படி எங்க தேடியும் சிவபெருமான கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி ஒற்றர்கள் வழியா எல்லாம் நம்முடைய பிரம்மதேவரும் விஷ்ணு பரமாத்மாவும் விசாரிக்க சொல்லி அவர் எங்க தேடி கிடைக்கிறாரோ கிடைக்கலையோ ஆரூர்ல பங்குனி உத்திர திருவிழாவுக்கு தேரோட்டத்துக்கு போனா அவரை கண்டிப்பா பாத்திர முடியும் அப்படின்னு தகவல் கிடைச்சு இவங்க ஆரூர் வீதிகள்ல நம்முடைய தியாகேச பெருமானை பார்த்து கும்பிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும். இதே மாதிரி சொல்லப்படக்கூடிய கதையிலேயே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக வருஷா வருஷம் திருவாரூர்ல பங்குனி உத்திர திருவிழாவுக்கு அங்க விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், சந்திரசேகர சாமிகள் இவங்கெல்லாம் கோயில்ல கொடியேற்றம் ஆனதுக்கு அப்புறமா தியாகேச பெருமானுடைய சன்னதிக்கு போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தியாகேச பெருமான் இவங்க கிட்ட பேசுவாரு. திருவாரூரின் அடிய நெடிய முடிய திருவீதிகளில் எம்முடைய தேரில் ஏறி திருவிழா செய்ய நாம் திருவுளம் கொண்டிருக்கின்ற
இருக்கின்றபடியினால் பக்தர்கள் வந்து சிறப்பு பெற வேணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சாமிகளுக்கும் தேவாதி தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் தியாகேச பெருமான் சொல்லுவாரு நம்பப்படுது. தேவாதி தேவர்கள் எல்லாரும் இப்படி திருவாரூர்ல தேரோடும் போது வந்து சாமியை தரிசிச்சுட்டு போவாங்க அப்படின்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தேரோட்டத்தின் போது நான்முகனான பிரம்மாவும் நம்முடைய பெருமாள் சாமியும் அந்த தேரோட்டத்தை பார்க்க வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தப்பி போயிருது. அதனால அவங்க வந்து பார்க்கும்போது அங்க ஆழித்தேர காணோம். ஆஹா, தியாகேச பெருமான் ஆழித்தேரில் ஏறி வரக்கூடிய அந்த ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆழித்தேர் வடம் பிடிச்சு இழுத்து ஓடி போன அந்த தடத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுனாங்க அப்படின்னு கதைகள் சொல்லப்படும். நூற்றுக்கணக்கான வருஷங்களா திருவாரூர்ல இந்த ஆழித்தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த தேரோட்டம் கண்டினியூஸா நடந்தது இல்ல. பல காரணங்களால திருவாரூர்ல தேரோட்டம் தடப்பட்டு போயிருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயமா 1926 வருஷத்துல இந்த திருவாரூர்ல இருந்த ஆழித்தேர்ல தீப்பிடிச்சு தேரு சுத்தமா எரிஞ்சு சாம்பலாய் போயிருச்சு. அன்னைக்கு தீப்பிடிச்சு எரியும் போது 2 நாளைக்கு தொடர்ச்சியா இந்த தேர் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. தேர் எரிஞ்சு தேரில் இருக்கக்கூடிய மரபாகங்கள் எல்லாம் போனது மட்டும் இல்லாம தேருடைய அச்சு, அந்த இரும்பு அச்சே உருகி போகிற அளவுக்கு அன்னைக்கு இந்த தேரு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இப்படி வரலாற்று பெருமை வாய்ந்த இந்த தேருல எப்படி தீப்பிடிச்சிச்சு, அன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அந்த தீ விபத்துக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆழித்தேர் எப்படி செய்யப்பட்டுச்சு, அதுக்கப்புறமா தேரோட்டத்துல என்னென்ன தடங்கல்கள்லாம் வந்துச்சு, இன்னைக்கு எப்படி ஆழித்தேர் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்த தேர்ல 1926 வருஷத்துல தீப்பிடிச்சிச்சுன்னு சொல்றாங்களே, எப்படி தீப்பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இப்ப எதுவுமே கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் 1926ல இங்க திருவாரூர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பெரியவங்கள்லாம் அவங்களுக்கு பின்னால வரக்கூடியவங்க கிட்ட சொல்லிட்டு போன தகவல்களின்படி 2 விஷயங்கள் சொல்லப்படுது. முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே இந்த திருவாரூர் தேரு, அதை விட 1926ல எரிஞ்சு போன அந்த தேரு இன்னமுமே பிரம்மாண்டமான தேரா இருக்குமா. அதுல 10 சக்கரங்கள் இருக்குமா. அப்படிப்பட்ட தேரானது தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு கீழராஜ வீதியிலிருந்து கிளம்பி பக்தர்களால வடம் பிடிச்சு இழுத்து வரப்படுது. அப்படியாக கீழராஜ வீதியிலிருந்து கடந்து 2வது வீதியான தெற்கு ராஜ வீதியிலையும் ஓடி வந்து 3வது வீதியான மேலராஜ வீதியில வந்துகிட்டு இருக்கும் போது அந்த வீதியில திருவாரூர் கோயிலோட சேர்ந்த கமலாலய குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு வடகிழக்கு மூலையில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. மாற்றுரைத்த விநாயகர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல தேரை இவங்க இழுத்துட்டு வரும்போது அங்க நிறைய வேட்டுகளை போட்டாங்கன்னு சொல்லப்படுது. நல்லா திருவிழா கலகட்டட்டும்னு சொல்லிட்டு நிறைய வேட்டுகளை போட்டிருக்காங்க, வான வேடிக்கைகள்லாம் போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது அதுல இருந்த தீப்பொறி தான் தேருக்கு மேல நம்ம பார்க்கிறோமே அந்த விமானம், அதுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய கூரையில போய் இந்த தீப்பொறி பட்டு அதுக்கப்புறமா தீப்பிடிக்க ஆரம்பிச்சு தேரு முழுவதுமாக எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, வேட்டெல்லாம் போடல, அங்க திருவிழா கூட்டத்தில் இருந்த ஒரு பலகார கடையில அங்க இருந்த எண்ணெய் சட்டியில தீப்பிடிச்சு எரிய போக அது கொஞ்சம் கொஞ்சமா தேருக்கு பக்கத்துல பிடிக்க போய் தேருடைய தொம்பை தோரணங்கள், அந்த துணி தோரணங்கள்லாம் பிடிச்சு அது கூரை வரைக்கும் போய் அதுக்கப்புறமா தான் தேரு எரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு 2 காரணங்கள் சொல்றாங்க. எது எப்படியோ வரலாற்று பெருமை வாய்ந்த அந்த தேரு 1926 வருஷத்துல எரிஞ்சு போச்சு. சரி, தேர் எரிஞ்சு போச்சு, அதுவும் சுத்தமா சாம்பலாகி போகிற வரைக்கும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா தேருக்குள்ள இருந்த சாமி என்ன ஆனாரு அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி வரும். தேரை ஓட்டுறதுக்கும் சாமிக்கு தொண்டு பண்றதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேரோடைய சேர்ந்து நயினார், பிரம்மராயர், விழுப்பரையர், முட்டுக்காரர், பாரிநாதஸ்வர கலைஞர், கொடுகொட்டி இசைப்பவர், இப்படி எக்கச்சக்கமான பேரு சாமியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனாலும் இந்த தீ ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சதுனால அவங்க யாராலையும் தேருக்குள்ள இருந்த சாமியை காப்பாற்ற முடியாம எல்லாரும் கீழே குதிச்சு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் முத்துக்கொத்தனார் வர்றாரு. யார் இந்த முத்துக்கொத்தனார் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம தேரை பார்க்கிறோமே அந்த தேருடைய அடிபாகம், அதாவது அந்த மரத்தேரை பூரா ஆதி காலத்திலேயே ஆசாரிகள் செஞ்சிருப்பாங்க, தேவலோகத்தில இருந்து வந்த தேரு அப்படி நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆனா அந்த மரத்தேருக்கு மேல நம்ம அலங்காரமா பார்க்கிறோமே, ஏகப்பட்ட தட்டிகள் வச்சு ஏகப்பட்ட கம்புகளை கட்டி சாமியுடைய அந்த தேருக்கான விமானத்தை கட்டி கலசத்தை வச்சு சாமியை போய் ஆசனத்தில் நிலைநிறுத்தி அந்த
அந்த தேரோட்டத்தையே வெற்றிகரமாக தேரை கட்டி முடிச்சு ஓட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு வேலையை செய்யறவரைத்தான் தேர் கொத்தனார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் 1920களில் தேர் கொத்தனாரா இருந்த முத்து கொத்தனார் அப்படிங்கிறவர் இப்படி தேரு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தேருக்குள்ள இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுடைய திருமேனியை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அசுர வேகத்துல தியாகராஜ பெருமானுடைய விக்கிரகத்தை தேருடைய முனைக்கு தள்ளி கொண்டு வந்து அதுக்கப்புறமா தேரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாலை கயிறுகளை எல்லாம் எடுத்து இங்க சாமியுடைய திருமேனி மேல எல்லாம் பிணைச்சு வச்சு அங்க இருந்து அவரால் எவ்வளவு முடியுமோ அப்படி ஒரு பலத்தோட தியாகராஜ பெருமான தேர் மேல இருந்து கீழே உதைச்சு தள்ளி விட்டாராம். தியாகராஜ பெருமானுடைய திருமேனியானது தரையில தொப்புன்னு விழுகுது. உடனே அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் ஓடி வந்து தியாகராஜ பெருமானுடைய திருமேனியை எடுத்துக்கிட்டு கோயிலுடைய மேற்கு வாசல் கோபுரம் வழியாக சாமியை உள்ள கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த சாமியுடைய வரலாற்றிலேயே மேற்கு கோபுர வாசல் வழியாக அவர் கோயிலுக்குள்ள போனது அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு தருணத்தில் மட்டும்தானா. எப்படியோ தேரே எரிஞ்சு போயிட்டாலும் சாமியுடைய விக்கிரகத்தையாவது காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு பக்தர்களா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 வருஷ காலம் கழிச்சு 22/3/1928 தியாகராஜ பெருமானுடைய தொண்டர்கள்லாம் கூடி மறுபடியும் நம்ம ஆழித்தேரை கட்டி முடிச்சு சாமிக்கு தேரோட்டம் நடத்தியாகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து திருஆரூர் திருத்தேர் நூதன பிரதிஷ்டா கைங்கரிய பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பக்கங்களுக்கு தேர் திருப்பணி பண்றதுக்கான ஒரு விண்ணப்ப மடலை எழுதி திருவாரூர் புராண வரலாற்று பெருமைகளை எல்லாம் அந்த பத்திரிகையில சொல்லி ஆரூரை பத்தி சிறப்பா பாடப்பட்டிருக்கக்கூடிய தேவார பாடல்களை எல்லாம் சொல்லி அதை வச்சு நன்கொடைகளை எல்லாம் திரட்டி 1930வது வருஷத்துல எப்படி எரிஞ்சு போன ஆழித்தேர் இருந்துச்சோ அதே மாதிரியே 10 சக்கரங்களோட புது தேரை செஞ்சிருக்காங்க. அந்த தேர் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆழித்தேர். 1930ல இப்படி ஒரு தேரை அவங்க செம்மையா பண்ணி முடிச்சிட்டாலும் ஏதோ ஒரு காரணத்தினால 1948வது வருஷத்துக்கு அப்புறமா இந்த தேரானது ஓடாம அப்படியே நின்று போயிருது. அப்புறம் 1970 வரைக்குமே இந்த தேர் ஓடவே இல்லை. அந்த சமயத்துல கோயிலுடைய நிர்வாக அதிகாரியாக கோயிலுடைய தக்காரா இருந்த வடபாதிமங்கலம் தியாகராஜ முதலியார்னு சொல்லுவாங்க. அவருடைய முயற்சியாலும் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த முதல்வர் கருணாநிதியுடைய முயற்சியாலும் 1970களில் அந்த தேரானது பழுது பார்க்கப்பட்டு மறுபடியும் தேரோட்டம் நடத்தப்படுது. அன்னைக்கு தேர் சக்கரங்கள்லாம் பழுதாகி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஊர் கூடி போய் தேர் இழுக்கக்கூடிய மனோபாவமும் அன்னைக்கு காலகட்டத்தில் குறைஞ்சு போயிருந்திருக்கு. அதனால திருச்சி பிஹெச்எல் இருந்து அந்த 10 சக்கரங்கள் 10 மரச்சக்கரங்கள் இருந்த தேருக்கு 4 சக்கரங்களாக 4 இரும்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்டு அதுக்கப்புறமா இந்த தேரோட்டத்தை 1970களில் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா தேரோட்டம் நடந்துகிட்டே வந்து 1982-83களில் மறுபடியும் தேரோட்டமானது நின்று போயிருது. அப்புறம் 1989ல தேர் பழுது பார்க்கப்பட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாக ஒரு 20 வருஷங்கள் தேரோட்டம் நடந்து 2010ல தேருடைய அச்சுல ஒரு பிரச்சனை வந்து தேரானது நின்று போயிருது. அதுக்கப்புறமா ஒரு 6 வருஷங்கள் கழிச்சு 2016ல அந்த தேருடைய அச்சானது சரிபார்க்கப்பட்டு மறுபடியும் தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நாயன்மார்கள் வாழ்ந்த 1000 வருஷங்களுக்கு முன்னால திருஞான சம்பந்தர் வந்து இங்க ஆழி தேரோட்டத்துக்காக பந்தக்கால் நட்டிட்டு போனாருன்னு அதுக்கப்புறமா பங்குனி உத்திர திருவிழாவுக்கு இந்த தேரோட்டம் நடக்கிறதுக்காக கோயில் கொடிமரத்துல திருநாவுக்கரசர் பெருமான் வந்து கோயில்ல கொடியேற்றி வச்சு இந்த திருவிழாவை முன்ன நின்று நடத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது. சுந்தரர் பெருமான் தான் வாழ்ந்த காலத்துல இந்த ஆழித்தேரை பார்த்து பார்த்து ரசிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சைவ சமயத்துடைய ஒரு முக்கியமான அங்கமா இருக்கக்கூடிய ஆழித்தேருடைய பெருமையை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த தியாகராஜ பெருமானுடைய அருளை வாங்கிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.